ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரிஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறது, இந்த மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு பாருங்கப்பா. எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி நான் பன்னீரை வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் பன்னீர் எடுத்துக்கோங்க. 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 தக்காளியை வந்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 30லேருந்து ஒரு 20 முந்திரியை வந்து இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கும் எண்ணெய் வந்து நல்லா இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் நல்லா காயிட்டும். காஞ்சதும் வந்து நம்ம 1 கப் பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், சால்ட்டு. இதை நம்ம லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும் பன்னீர். நல்லா லைட்டாக கொஞ்சமாக பொறுமையாக பண்ணணும். அடி கூட பிடிக்கும், பரவாயில்ல. நம்ம பொறுமையாக ஒரு மிக்ஸுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இது ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் எல்லாம் வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பன்னீரை வந்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாமே எடுத்துக்கலாம், சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ண பன்னீர் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கினேன். இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஆயிலே வந்து நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வெங்காயம் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்கிறதுனால இதில் சரியாக வதங்காது. ஸோ இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்து நல்லா வரணும். இது ஒரு நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்குனா கூட நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த பன்னீர் இருந்ததுனால அடியில் வந்து நீங்கள் அடி பிடிச்சிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு லைட்டாக பிடிச்சிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும், கோல்டன் ப்ரௌனில் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போது இது நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வாசனை போகிற வரையும் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா 2 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது இது நல்லா 2 மினிட்ஸ்க்கு ஆயிடுச்சு. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை கூட போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுலேயே கொஞ்சம் இன்னும் 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே 1.5 ஸ்பூன் மிளகா பொடி, வீட்டு மிளகா பொடி இருந்ததுன்னா வீட்டு மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே 1 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா அப்படியே 1 ஸ்பூன் கரம் மசாலா. இந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மசாலாஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம தக்காளி ஊற்றணும் இல்லையா, அந்த கிண்ணத்துலேயே வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு எப்போவுமே மசாலாஸும் தக்காளியும் தான் மெயின். இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு இல்லை 3 மினிட்ஸ்க்கு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கொதிக்கணும். ஒரு மூடி போட்டு இதை நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து இது நல்லா கொதி வரணும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்திருக்கு பாருங்க. இதை நல்லா நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வரணும். இது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாம். ஒரு மூடி போட்டு இதை நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து இது நல்லா கொதி வரணும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி எண்ணெய்லாம் நல்லா திரிஞ்சு வந்திருக்கணும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா கிரேவி கன்சிஸ்டன்சிலாம் நல்லா இருக்குது. கிரேவி பதத்தில் இது நல்லா இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். இதை வந்து
கட் ஆகிடும் பன்னீர். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா திரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா இப்படி திரிஞ்சு வரணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கிரேவி நல்லா வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில், இந்த எண்ணெய் திரிகிற ஸ்டேஜில் வந்து நம்ம முந்திரி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது முந்திரி பேஸ்ட் ஊற்றிட்டோம் இல்லையா, நல்லா இதை இப்படி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு கொதி வந்தால் போதும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் 1 மினிட் ஆயிடுச்சு. நல்லா கிரேவியும் நல்லா வந்துடுச்சு. இப்போது கேஸை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஊற்றி வச்சுட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அரிஷா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.